श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம வால்மீகி என்னும் ஒரு முனிவர் மீது கொள்ளும் ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். கூஜந்தம் ராமநாமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாக்கா வந்தே வால்மீகி கோக்கிலம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: கூஜந்தம் ராமநாமேதி மதுரம் மதுராட்சரம். அதாவது நம்ம வால்மீகி என்பவர், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வால்மீகி என்பவர் தான் இந்த ராமாயணத்தை இயற்றியவராக, ராமாயணத்தை எழுதியவராக இருப்பவர் வால்மீகி என்னும் முனிவர். இப்பேற்பட்ட வால்மீகியை பற்றி இருக்கும் ஸ்லோகம்தான் இது. கூஜந்தம் ராமநாமேதி மதுரம் மதுராட்சரம். எப்பொழுதுமே அந்த ராமரை பற்றியே நினைத்து கொண்டு அந்த ராமரின் நாமத்தையே ஸ்மரணை செய்து கொண்டிருக்கிறாராம் நம்மளோட இந்த வால்மீகி. அதாவது வால்மீகி முனிவர் எப்பொழுதும் ராமரின் சொரூபத்தை மனதில் நிறுத்தி அந்த ராமனின் நாமத்தை அவர் நாவால் உச்சரித்து கொண்டே இருக்கிற இந்த வால்மீகி ஆரோக்கிய கவிதாசாக்கா வந்தே வால்மீகி கோக்கிலம். அதாவது இப்படி ராமநாமத்தை ஸ்மரணை செஞ்சுட்டு இருக்கிற இந்த வால்மீகியை ஒரு குயிலோட கம்பேர் பண்ணி சொல்கிறாலாம் இந்த ஸ்லோகத்தில். எப்படி ஒரு குயில் பாடினா அவ்வளவு அழகாக இருக்குமோ, எப்படி அந்த குயில் அந்த ஒரு பாட்டு நம்ம எல்லாரோட மனதையும் கவருமோ, அது போலவே வால்மீகி என்னும் இந்த குயிலின் அந்த ஒரு பாட்டாக, அந்த குயிலின் அந்த ஒரு காவியமாக இருப்பது ராமாயணம். எப்படி ஒரு நார்மலான குயில் பாடினாலே நம்ம மனதெல்லாம் அது திருடி செல்கிறதோ, அது போலவே நம்ம வால்மீகி எழுதிய இந்த ராமாயணமும் நம் மனதை திருடி செல்கிறது, நமக்கு ஞானத்தை அளிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த வாலிபனை நோக்கி இந்த குழந்தை ஓடி வரும்போது அந்த குழந்தையின் தாயானவள் அந்த குழந்தையை பிடித்து நிறுத்துறா. அந்த சமயத்திலே ரெண்டு பேருமே தடுக்கி கீழே உற ஆரம்பிக்கிறா, அந்த குழந்தையும் அந்த தாயும். இந்த குழந்தையும் தாயையும் பார்த்து கருணை வர்றதுதான் இந்த வாலிபனுக்கு. மனதில் நினைக்கிறானாம் அவன், இந்த பழங்களை நான் ஆற்றுக்கிட்டு போனேன்னா அந்த பகவானுக்கு நைவேத்தியம், அந்த பகவானிடம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு எப்படியோ நானும் என் தந்தையும் தான் சாப்பிட போகிறோம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய அன்னங்கள், தானியங்கள், அரிசி எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதுக்கான பழங்கள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லாத இவர்களுக்கு இந்த பழத்தை தந்தா எனக்கு புண்ணியமாவது வரும். அதை விட்டுட்டு என் கண் முன்னாடியே பசியினால் இப்படி விழுந்து கிடக்கிற ரெண்டு பேருக்கும் நான் தராமல் நான் மட்டுமே வீட்டில் போய் சாப்பிட்டா எனக்கு பாவம் வந்து சேராதா என்று மனதில் நினைக்கிறானாம் இந்த வாலிபன். இது நினைச்ச உடனேயே தன் கூடையில் இருக்கும் எல்லா பழங்களையும் அந்த சிறுவனுக்கும் சிறுவனின் தாய்க்கும் தரானாம் அந்த வாலிபன். தந்த உடனேயே அந்த தாய் அந்த சிறுவன் ரெண்டு பேர் முகத்தில் இருக்கும் அந்த ஆனந்தத்தை, அந்த ஒரு சந்தோஷத்தை பார்த்தே அவரோட வயிறு நிறைஞ்சிடுத்து என்றே வைத்து கொள்ளலாம். அவ்வளவு ஒரு சந்தோஷமான முகங்களை பார்த்த உடனே மன நிறைவோட வீட்டுக்கு திரும்பி வரானாம் இந்த வாலிபன். வரும்போது, என்னடா காசு எடுத்துட்டு போனேன், இப்போ வெறும் கூடிய வீசின்னு வரையே, எங்க அந்த பழங்கள் என்று கேட்கிறாராம் அந்த தந்தை. இந்த மாதிரி சொல்லும்போது இது வாலிபன் சொல்றானாம், இல்லப்பா, இந்த பழங்கள்லாம் நான் பார்த்தேன், கடையில் பார்த்தேன், பழங்களை வாங்கினதுக்கப்புறம் வர வழியில் ரெண்டு ஏழை எளிய மக்கள் இருந்தால், ஒரு தாய் ஒரு குழந்தை இருந்தார்கள். அவர்கள் பசினால் வாடி போயிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த பழத்தை தந்துட்டேன் என்று சொல்றானாம் அந்த வாலிபன். ஏன் அவர்களுக்கு அந்த பழத்தை தந்தாய் என்று தந்தை கேட்க, அதற்கு அந்த வாலிபன் ஒரு பதில் அளித்தானாம். இந்த வாலிபன் அளித்த அந்த பதில் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.